श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि कृणाय मेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। இன்று சித்திரமாசம் திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிக உகந்த தினம். ஆச்சாரிய சார்வபௌமரான ஸ்ரீ பகவத் ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார தினம். சுவாமி பிரம்மதந்திர சுதந்திர பரகால சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்லும் பொழுது திவ்யசூரி ஸ்லோகத்தில் சைத்ரார்த்த சம்பவம் விஷ்ணோஹோ தரிசனஸ்தாபனோத்சுகம் துண்டீர மண்டலே சேஷமூர்த்திம் ராமானுஜம் பஜே அப்படின்னு சித்திரமாசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பகவானுடைய பகவத் சங்கல்பத்தில் சேஷமூர்த்தி அப்படின்னு ஆதிசேஷனே அவதாரம் பண்ணேர் அப்படின்னு சாட்சாத் ராமானுஜராக துண்டீர மண்டலே அப்படிங்கும் பொழுது ஸ்ரீபெரும்பூதூர் என்ற ஆச்சரியமான அந்த திவ்ய தேசத்திலே அவதரிக்கிறேன். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரத்தில் முக்கியம் என்னன்னா தரிசனஸ்தாபனோத்சுகம் அப்படின்னு இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண. அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் பூர்வாச்சாரியர்கள் ராமானுஜருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்கள் பரம்பரையாக வந்த அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படிங்கும் பொழுது லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு ஏற்கனவே இருந்த அந்த சம்பிரதாயம். ஆனா அதை தரிசன ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி இந்த விசிஷ்டாத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரத்துல மிக முக்கியம். அதுக்கப்புறம் என்னன்னா பிரமாணம் பிரமேயம் இரண்டையுமே ரட்சிக்கணும். பிரமாணமான பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ணேர். பிரமேயமான திவ்ய தேசங்கள் எல்லா திவ்ய தேசங்களையும் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு அத்தனை திவ்ய தேசங்கள்லையும் திவ்ய பிரபந்தம் வேதம் அந்த வைதீகமாக அத்தனை திருவாராதனங்கள்லாம் இன்னைக்கு அத்தனை திவ்ய தேசத்திலையும் நடக்கிறதுன்னா அதுக்கு ஆச்சரியமாக கைக்கரியம் நமக்கு காட்டி கொடுத்தது சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர். அப்படி ஆச்சரியம் அவருடைய இது அந்த தரிசன ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி ஆளவந்தாருக்கு 3 ஆசைகள் இருந்தது அப்படின்னு சரம திருமேனியில் இருக்கும் பொழுது 3 விரல்கள் மடங்கி இருந்துதான். அதுல முதல் முக்கியமானது என்னன்னா பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ணணும். அந்த வியாக்கியானம் எப்படி இருக்கணும்னா சுவாமி வியாசர் வேதவியாசர் நமக்கு பிரம்மசூத்திரத்தை கொடுத்தேர். அவர் சிஷ்யர்களுக்கு அது காலக்ஷேபமாக சொல்ல போதாயன விருத்தி கிரந்தம் அப்படின்னு இருக்கு. அதுபடி அந்த போதாயன விருத்தி கிரந்தம் எடுத்துட்டு அதுபடி நம்மளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அப்படின்னா இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தான் வியாசருடைய ஹிருதயத்திலையும் இருக்கு அப்படின்னு. அப்படி ஆச்சரியமாக அந்த ஆசையை தான் நிறைவேற்றினேர் சுவாமி ஸ்ரீ ராமானுஜர். காஷ்மீர தேசத்தில் போய் போதாயன விருத்தி கிரந்தத்தை சம்பாதிச்சு அங்க வாதம் பண்ணி ஜெயிச்சு அதை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பார்த்து பிற்காலத்தில் அந்த நம் விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் பண்ணேர். அது பாஷ்யம் பண்றது மட்டும் இல்ல, அது சரஸ்வதி பீட்டத்தில் போய் அங்க இருக்கிற காஷ்மீர தேசத்தில் இன்னைக்கு பிஓகேன்னு சொல்ற இடத்துல இருக்கு. அந்த இடத்துல போய் ஸ்தாபனம் பண்ணணும், வாதியர்கள் எல்லாம் வெல்லணும். அப்போ ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால சுவாமி சொல்லும் பொழுது பாஷ்யம் யஸ்ய நிசம்ய லக்ஷ்மணமுனே கௌதூஹலாத் பாரதி சூத்ரானாம் இதமுத்தமம் விவரணம் நிச்சித்யமானானுகாம் வாகீஷஸ்ய நிஜ பிரியாயா நிகிலான் வேதான் பிரதாதுஹு மூர்த்திஸ்வேன சதார்ச்சிதாம் சமதரத் எஸ்சைவ ஜீயான் முனிஹி. அப்பேற்பட்ட எங்க பாஷ்யக்காரருக்கு எஸ்சைவ ஜீயான் ஜெயம் அப்படிங்கிற. எப்படின்னா பாஷ்யம் எஸ்ய நிசம்ய லக்ஷ்மண முனேஹே, லக்ஷ்மண முனியான ஸ்ரீ பகவத் ராமானுஜர் பாஷ்யம் பண்ணி காஷ்மீர தேசத்துல சரஸ்வதி பீட்டத்தில் போய் வைக்கும் பொழுது அங்க எப்படின்னா சரஸ்வதி தேவி கிட்ட அந்த பாஷ்யத்தை வச்சிருந்தோமா. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சுப்பிரபாதம் கதவை திறந்து பார்க்கும் பொழுது அந்த பாஷ்யம் கீழே விழுந்ததுன்னா சரஸ்வதி தேவி ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதுவே சரஸ்வதி தேவி ஹிருதயத்திலேயே கையிலேயே இருந்ததுன்னா பாஷ்யத்தை ஏத்துண்டான்னு அர்த்தம். அப்படி ராமானுஜருடைய பாஷ்யத்தை வச்சு வரும் பொழுது பின்மாலை எழுந்து சுப்பிரபாதம் திறக்கும் பொழுது சரஸ்வதி தேவி அந்த ஸ்ரீ பாஷ்யத்தை தன்னுடைய சிரஸ்ல வச்சிருந்தாலாம். அப்பேற்பட்ட பாஷ்யம் சூத்ரானாம் இதம் உத்தமம் விவரணம் அப்படின்னு
வேதத்துல பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கட்டிகஸ்ருதின்னு இருக்கு. பரபிரம்மத்துக்கும் ஜீவாத்மாக்கும் பேதம் அபேதம் எப்போ, பேதம் எப்போ, பிரளய காலம், அதெல்லாம் சொல்லி சில பேர் பாஷ்யம் பண்ணும்பொழுது பேதஸ்ருதியை மட்டும் எடுத்துண்டு அது பரமாக பாஷ்யம் பண்ணிட்டான். சில பேர் அபேத ஸ்ருதிகளை மட்டுமே வச்சு அவளுடைய பாஷ்யம் பண்ணி மற்ற ஸ்ருதியை விட்டுட்டான். ஆனா வேதம் அப்படின்னும் பொழுது எல்லாமே பிரமாணம் தான். நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம்னு சொல்லும் பொழுதும் நிர்குணமும் பகவானுக்கு எல்லா ஆச்சரியமான இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னும், கெட்ட குணங்கள் ஒண்ணுமே இல்லை, அதுதான் நிர்குணம் அப்படின்னும் கட்டிக ஸ்ருதி மூலமாக அத்தனை ஸ்ருதி வாக்கியத்தையும் பிரமாணமாக எடுத்து பண்றதுனால சூத்ரானாம் இதமுத்தமம் விவரணம் அப்படின்னு சரஸ்வதி தேவி கொண்டாடி கௌதூகலாத் பாரதி, சந்தோஷப்பட்டாலாம், குதூகலம் அடைஞ்சா அப்படின்னு தன்னுடைய சிரசுல வச்சு பாஷ்யத்தை, அப்பேற்பட்ட பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சரஸ்வதி தேவியே அதுக்கு திருநாமமிட்டு ராமானுஜருக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்ற விருதத்தை கொடுத்தாலாம். அது மட்டும் போராது அப்படின்னு சூத்ரானாம் இதமுத்தமம், இப்பேற்பட்ட சூத்திரம் பண்ணவர் வேதத்துக்கு ஆச்சரியமான அர்த்தத்தை, சரியான அர்த்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால இவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வேதமூர்த்தியான வேதத்தை ரட்சிச்சு கொடுத்த சாட்சாத் லக்ஷ்மி ஹயக்ரீவரையே தான் கொடுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மி ஹயக்ரீவரையே ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு தான் ஆராதித்த சரஸ்வதி தேவி பிரம்மாவும் ஆராதித்த அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை அந்த பாஷ்யத்துக்கு கொடுக்கிறாளாம். அப்படி நம்ம திருவாராதனம் பண்ற பெருமாளை கொடுக்க மனசு வருமானா இந்த பாஷ்யத்துக்கு ஹயக்ரீவனே தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர் திருவாராதனம் பண்ண லக்ஷ்மி ஹயக்ரீவரை பிற்காலத்தில் சுவாமி தேசிகன் திருவாராதனம் பண்ணி இன்னைக்கும் பரகால மட்டத்தில் மைசூர்ல அப்பேற்பட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவரை சேவிக்கலாம். அப்படி இந்த தரிசனத்தை ஸ்தாபனம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம திவ்ய தேசங்கள்ல எப்படி எப்படியெல்லாம் உற்சவாதிகள் கைக்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நமக்கு திவ்ய தேசத்துல முக்கியமான திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோவில், திருமலை பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் மேல்கோட்டை. அப்ப ஸ்ரீரங்கத்திலேயே பாஷ்யக்காரர் இருந்து எத்தனையோ திருப்பணிகள் பண்ணேன். இன்னைக்கு நடக்கிற உற்சவங்கள் எல்லாம் பாஷ்யக்காரர் ஆச்சரியமாக பண்ணி வைத்த அந்த உற்சவங்கள் தான். திருமலையில தான் வேதார்த்த சங்கிரகம் பண்ணி திருவேங்கடமுடியானுக்கு சமர்ப்பிச்சார். அதே திருவேங்கடமுடியான் சன்னதியிலேயே ஒரு வருஷ காலம் திருமலை நம்பிகள் கிட்ட 18 வாட்டி ராமாயண அர்த்தங்கள் எல்லாம், ரகசியார்த்தங்கள் எல்லாம் காலக்ஷேபம் பண்ணேன். அப்படி திருவேங்கடமுடியான் சன்னதியில ஆச்சரியமான கைக்கரியங்கள். சங்க சக்கரத்தையே பகவானுக்கு தொண்டமான் சக்கரவர்த்திக்கு திருமலையில ஸ்ரீனிவாசன் கொடுத்துட்டேராம். அதுக்கப்புறம் இவர் திருவேங்கடமுடியானே இல்லைன்னுட்டான். மறுபடியும் பிரமாணத்தை கொண்டு ஸ்தாபிச்சு சங்க சக்கரத்தை திருப்பி கொடுத்து இவர்தான் ஸ்ரீனிவாசர், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் அப்படின்னு காட்டி நமக்கு இன்னைக்கு திருவேங்கடமுடியான நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதுக்கப்புறம் மேல்கோட்டை அப்படின்னு காஞ்சிபுரத்துல சின்ன வயசுலயே தீர்த்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு தேப்பெருமாள் ஆச்சரியமா கைங்கரியம் பெருந்தேவி தாயாருக்கும் தேப்பெருமாளுக்கும். மேல்கோட்டையில இன்னைக்கு திருநாராயணபுரம் அந்த திவ்ய தேசமே இல்லாத போயிடுச்சு. அங்க அதை திருப்பியும் அன்னைக்கு ராமப்பிரியன் அப்படின்னு ராமரே திருவாராதனம் பண்ண பெருமாள் ராமப்பிரியன், அவரை திருப்பியும் புனர்ஸ்தாபனம் பண்ணேர். மேல்கோட்டையில இன்னைக்கு ஆச்சரியமான உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அப்படி திவ்ய தேசங்கள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிரமாணம் பிரமேயம் அப்படின்றத ரட்சிச்சு கொடுத்தார் அப்படின்றது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பெரிய அனுகிரகம் நம் சம்பிரதாயம். அப்படி இந்த பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததாபரஹ பலபத்ர திருத்தீயாஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி அப்படின்னு ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணேர். திரேதாயுகத்துல, துவாபர யுகத்துல பலராமனாக அவதாரம் பண்ணேராம், கிருஷ்ணனோடையே இருந்தேர். லக்ஷ்மணனுக்கு அப்பேற்பட்ட ராமனுக்கு கைங்கரியம் பண்ணதுனால ராமனுக்கு இந்த லக்ஷ்மணன் பண்ண ஆச்சரியமா இப்படி கைங்கரியம் பண்ணேரே, அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்துல பலராமனுக்கும் எதுவும் பண்ண முடியலையாம். அதனால ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு அவரை கலியுகத்தில் ஆச்சாரிய இதுவாக அவதாரம் பண்ண வச்சு இப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை நமக்கு ஆச்சரியமா அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறார் ஸ்ரீ அந்த பெருமாள். அப்படி பாஷ்யக்காரரை பத்தி சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லும் பொழுது உபவீதின ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம்
சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். நம்ம வைதிக மதம் பகவத் பாஷ்யக்காரருடைய அந்த ரூபத்தை நம்ம ஸ்மரிச்சாலே போரும். வைதிகமாக உபவீதம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறவா தான் குடுமி அந்த பூனலோட இருப்பா. அதனால வைதிக மதத்தை விடாத திரிதண்டஹஸ்தம் அப்படின்னு இந்த ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம் அதை காட்டக்கூடிய சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்ற 3 தத்துவங்களை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்ததுனால திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே நம்மளுக்கெல்லாம் சரணாகதி மார்க்கத்தை ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறேன். பங்குனி உத்தரத்துல பெருமாள் தாயாரும் முன்னாடி முதல்ல தாயாருக்கு புருஷகாரம் பண்ணி சரணாகதி பண்ணி தாயாரு பெருமாளுமாக சேர்த்து வச்சு சரணாகதி பண்ணி அப்பேற்பட்ட கத்தியத்திரயத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி இப்படித்தான் எல்லாரும் பகவான சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சரணாகதி மார்க்கத்தை நமக்கு அனுகிரகிச்சு நமக்கு எல்லாம் இன்னைக்கு பண்ணும்படியாக நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இந்த ஜீவாத்மாக்கு உய்யும் வகையெல்லாம் அப்படின்னு உய்விக்க இந்த சரணாகதி மார்க்கத்தை நமக்கு காட்டுறேன். அந்த திருதண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுதே கூறத்தாழ்வார் சொல்றேன், பாஷண்ட சண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டக. பாஷண்டிகளுக்கு பரமநாஸ்திக கூட்டங்களுக்கு எல்லாருக்கும் வஜ்ரதண்டம் போல அந்த திருதண்டம் தெரியறதாம். வஜ்ரதண்டம் இந்திரன் எப்படி அந்த அசுரர்களை அதால யுத்தம் பண்ணுவானோ அப்படி அவளுக்கு தெரியறதாம். இதர மதங்காராளுக்கெல்லாம் பிரச்சன்ன பௌத்த மகராலய மத்ததண்டக. வேதத்தை ஒத்துண்டு ஆனா பாஸ்கர யாதவ பட்ட அப்பேற்பட்ட சம்பிரதாயம் அவள்லாம் வேதத்தை ஒத்துண்டே அதுக்கு சரியான அர்த்தம் சொல்லாம பிரச்சன்ன பௌத்தர்களாக இருக்கிறதுனால அவளெல்லாம் கலக்கும்படியாக இருக்காம் இப்பேற்பட்ட திருதண்டம். வேதாந்த சார சுகதர்சன தீபதண்டக. வேதாந்த சாரத்தை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு, நம் சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு, மகா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு, ஞானிகளுக்கு இது தீபம் போல. அந்த அஜ்ஞானம் அப்படின்றதிலிருந்து இருட்டிலிருந்து அந்த தீபத்தை கொடுக்கும்படியாக சத்துக்களுக்கு இருக்காம். தீபதண்டக அப்படின்னு ராமானுஜஸ்ய விலசந்தி முனே ஸ்திருதண்டக. அப்படி ராமானுஜருடைய திருதண்டம் விளங்கி இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்ப ஏற்கனவே பார்த்தோம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண முதல் அனுகிரகம் ஸ்ரீபாஷ்யம், அந்த விசிஷ்டாத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணது. அப்புறம் திவ்ய தேசங்கள்ல நமக்கு ஆச்சரியமான கைங்கரியங்களை உண்டு பண்ணி அர்ச்சாவதாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு காட்டி கொடுத்தது. மூன்றாவது அந்த நமக்கு சரணாகதி மார்க்கத்தை ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி அப்படின்னு விஷ்ணுலோகத்துக்கு மணிமண்டபமாக நமக்கு போகிற வழியை காட்டும்படியாக இருக்கலாம் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரனுடைய அவதாரம். அப்படி ஆச்சரியமான இந்த தினம் சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆச்சரியமான ஆச்சாரியர்கள்லாம் அவதரித்த தினம். அதுல முக்கியமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர், அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனுடைய மாதுலர் மாமா, அவரே ஆச்சாரியன். சகல சாஸ்திரங்களும் அப்புள்ளார் கிட்ட தான் படிக்கிறேன். அப்பேற்பட்ட அப்புள்ளாரும் இதே திருநட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணேன். இன்னைக்கு தூப்புல 7 நாள் பாராயணம் பண்ணி ஆச்சரியமான பாஷ்யக்காரருடையும் அப்புள்ளாருடைய உற்சவமும் இன்னைக்கு கண்டருளினா. அப்பேற்பட்ட தேசிகருக்கு சகல ஆச்சாரியராக இருந்ததும் ராமானுஜ தயாபாத்திரம்னு சொல்லும் பொழுதே பகவத் ராமானுஜரும் அப்புள்ளாரும், ஆத்திரேய ராமானுஜர் அப்படின்ற திருநாமம் அப்புள்ளாரும் அவதரித்த திருநாள். நமக்கெல்லாம் சாக்ஷாத் சுவாமி அப்படின்னு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர் பகவத் ராமானுஜர் எல்லிண்டே இருக்கும் போதே அவர் அவதாரம் பண்ணாராம் மேல்கோட்டையில். அப்பேற்பட்ட சாக்ஷாத் சுவாமியினுடைய அவதார தினம். பெரிய பரகால சுவாமின்னு சதுசஹஸ்ர வியாக்கியாதா அப்படின்னு நம் 21ஆம் பட்டம் பரகால சுவாமி, மகா பரகால சுவாமி அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி திருமங்கை ஆழ்வாரே சொப்னத்துல பரகாலன் என்ற விருது கொடுத்தேராம். அண்டியிலேருந்து பரகால பெரிய பரகால சுவாமின்ற அவருக்கு திருநாமம். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் அவதரித்த தினம். அப்படி 4 முக்கியமான ஆச்சாரியர்கள் அவதரித்த தினம். அதுல முக்கியமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் அந்த சம்பிரதாயத்தில் நமக்கு காட்டி கொடுத்தேர் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரனுடைய அனுகிரகம் நமக்கு எப்பயும் இருக்கணும். நம்ம எல்லாரும் எப்பயுமே பகவானுடைய திருவடியில கைங்கரியம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணிட்டு பகவானை ஆசிரியிச்சுட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு அவருடைய திருநட்சத்திரத்தில் அவரை பிரார்த்திச்சு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.